சம்சாரி விட்டு புள்ள சம்சாரி விட்டு புள்ள என்ன உன்னை பார்த்தா கேட்டான், என்ன பார்த்து கேட்டா என்னன்னு கேட்டான், உன்னை பார்த்தா கேட்டான், இந்த பையன் என்னன்னு கேட்டான், உன்னை பார்த்தா கேட்டான், இந்த பையன் என்னன்னு கேட்டான். இந்த சின்ன பையன் உன்னை பார்த்து என்னன்னு கேட்டான். எவ்வளோ உன இறங்கி வந்த நவுத்திக்காரா சொல்லுவேன். அவர் வயசுன்னா உன் வயசுன்னா மரியாதை அடங்கம்மா ஒயினேரி முஞ்சியா மூஞ்ச பாத்துக்கிறியா? கண்ணால மூஞ்ச பாத்துக்கிறியாடா? மூணு கூட்டோடு ஒன்னா சேர்ந்து மூஞ்சி வச்சுக்கிறியா? கூட்டோடு சேர்ந்துக்கு கண்ணமங்கலம் போறது இது வேறு ஒரு சிக்னல் ஒண்ணு வை. நான் கேட்கறான் அவன் அவர் வயசுன்னா உன் வயசுன்னா எம்மாத்த பையன் எம்மா ஜனம் உக்காந்துக்குது. எதுக்கு ஒயிட்ட வாடா எதுக்கு வந்த நீ? தம்பி அடிப்பேன் உதைப்பேன் மெரிப்பேன் குத்துவேன் பல்ல கூட ஒடிச்சிடுவேன். பணம் பணம் குத்துக்கிறேன். காட்டு காட்டா காட்டா 1250. வாங்கறது காயில 55,000. முக்காவாசி நீ சுத்தி பணத்தை வச்சு போடா. பணம் கொடுத்தல பணத்தை யாராண்டு குத்து நீ என்ன பையனா இருந்தாலும் எவ்வளவு கரெக்டா கேள்வி கேட்கறாங்க. ஆளு எவ்வளவு பணத்தை அவங்க அம்மா தான் போட்டேன். அவங்க அம்மாவண்டா சாட்சி சாட்சியா தெரியுமா? அவன் பொண்டாட்டி காமினி. ஓ பொண்டாட்டி காமி. பொண்டாட்டி பேருடா. பொண்டாட்டி பேரு காமினி. பணத்தை எங்க அம்மா வந்து கொடுத்தேன். இதுக்கு சாட்சி பொண்டாட்டி காமினி. பார்த்தா இவங்க ரெண்டு பேர் தானா? அவளை குணத்தை அச்சுக்கிறா. அம்மா வேணுமா குணத்தை அச்சுக்கா. ரெண்டு பேரும் ஆப்புரு. எல்லாமே உண்மையா உடம்பு நல்லா இல்லை. முக்காத மூத்திரம் இதை விட்டா உனக்கு வேற என்ன கேட்டு ஒல்லியாக்குறான். இறங்கி ஓயிட்டான். நம்மளால இறங்கவும் முடியல. இதை விட்டா 1008 தொழில் எனக்கு தெரியும். என்ன தொழில் தெரியும் சொல்லு. என்ன தொழில் தெரியும்? யார் சிசி எனக்கு? யாரா சிசியன்? எங்க தாரியா சிசியனே? எனக்கு ஆட்டோ டொக்கு வர மாதிரி நம்ம அடுக்கு மறைச்சு வச்சுக்கணும். போன் பண்ண உயிரை காப்பாற்ற
பாய்ச்சிருவான். ஏழைக்கு ஏத்த ஹாஸ்பிட்டல் தாங்க. உலகத்திலே ஏழைக்கு ஏத்த ஹாஸ்பிட்டல் சேதனகுமார் வாகனம் மட்டும்தான். வேலை எடுத்துட்டீங்க. ஊசி போடுறாரு. ஊசி போட்ட போதுடா. பணமே செலவு பண்ணிட்டானே நீ. அவர் மாட்டுக்கு ஊசி போடுறோம். ஒரு குரு பார்த்து வாடான்றா. ஐயோ ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. நீ குரு நான் சிசியே. பேசலாங்களா? பயப்படாத பேசு. நான் இருக்கிறேன். பயப்படாத பேசு. ஓ நீ இருக்க வந்தாப்பா பயமா இருக்குது. எனக்கு சுச்சா போய் தாலி அறுக்கியோ. நம்ம அந்த கூட்டத்துல நான் வாங்கிற போதா. பேசலாங்களா? பேசு பேசு. நான் யாரு? குரு. குரு நான் தானே. நானே நினைக்கிறேன். அவன் உட்காருவான். ஐயோ உனக்கு தொண்ணு உனக்கு புத்தியே கிடையாது. கைய கட்டா பாடு வாங்கியாரு பேசுறாங்க. கைய கட்டா தப்பா நினைக்கிறேன். அவங்க ஒரு நடுலுங்க கட்டா தூக்கி சொல்லு. அம்மா உன இன்னோட தூக்கிறது. பேசுறாங்களா? பயப்படாத பேசு. நல்லா சத்தமா கத்தி கத்தி பேசு. கூட்டத்தை பார்த்தல நல்லா கத்தி கத்தி பேசு. கத்துற ஐயா. போயிட்டு வேற வரைக்கும் நான் கத்துறேன். 2 பாட்டு பாய்ச்சி 2500 ரூபாய் தருங்க. பேசலாங்களா? வேகமா இறங்கி போறீங்களே. உனக்கு அழகா மேடை போட்டு அழகா சாப்பாடு போட்டு வேற எந்த தொழிலாம் செய்யறாங்களா? அவன் அடிக்கிறான்டா அவன். அவன் அவன்கிட்ட எவன் மொதல் வாங்குவான்? இதை விட்டா இந்த ஊரு தலைவரை பார்த்து இந்த ஊரு தலைவரை பார்த்து சாராங்கிற வச்சு போச்சு முப்பட உதவ வாங்குறதுக்கு கூட உடம்பு இல்லையா? சாராய கடைங்களா? கள்ள குட்டியில கண்ணு குட்டி வாங்கினா அதே மாதிரி காலை ஒட்டு கொண்டாட்டி காமெடி பக்கத்துல போறது. நீ ஆட்டாடாத. என் கூட வந்துரு. உனக்கு அருமையான தொழில். நாளைக்கு வராங்க தானே கம்பெனில ஒரு 52,000 வாங்குறேன். அருமையான தொழில். என்ன தொழில்? நான் சாராய கடை பக்கத்துல எனக்கு சாக்கடை கடை பொறுத்தவரை கூட வந்து 6 பாக்கி முட்டை வாங்கி 20 ரூபாய் விற்கிறேன். என்ன விற்கிறதானே? ஆனா முந்து நக்கர வேலை. ஐயாவுக்கு என்ன வேலை? வளைய விரிச்சு போட்டா மாட்டுறது மாட்டோம். இந்த மக்களுக்கு ஏன் வளைய விரிச்சு போட்டா மாட்டுறது மாட்டோம். எந்த மக்களுக்கு தங்கம் வாடா ஏறி வாடா தேவடி. அப்ப 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 கிளு 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 கிளு. என்னடா கால தாமதம் என்றால் கட்டுகளை கொண்டு இறக்கிறேன். தமிழ்நாடு ஆந்திராவாடா? பானிபுரி மன்னர் அவருக்கு அருகாமல் இருக்க வேண்டிய அமைச்சர் விசாக்கோடி. அமைச்சர் விசாக்கோடி. விசாக்கோடி என்ற பெயரோடு வருகிறேன். எண்ணெய் போட்டுட யாரு ஒரு குகையில் ஒரு சிங்கமா வந்து கொண்டு மன்னரை சந்திக்க புதுசா வந்திருக்கு புதினா தட்டினி. புதுசா வந்திருக்கு புதினா தட்டினி.
சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரட்டா தோசை கல்லுல மாவை ஊத்தினா அதுக்கு பேரு வந்து தோசை. ஏய் யுவராஜா, நோய் நொடி இல்லாமை, இறைவனுடைய அருள் பெற்று பல்லாண்டு காலம், பல காலங்கள் நோய் நொடி இல்லாமை, ஆரோக்கிய உடலோடு பணிகாலப்பா உடல் நலம் கெட்டுதான் போகும். ரொம்ப முடியல. பங்குனி மாசம் வரை இப்படிதான் பண்ணணும். எத்தனை பொருள் சரியா போடலாம். அன்பாண்ட